உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க அன்னைக்கு நீ என்ன காட்டி கொடுத்துறியோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ என்ன கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கவே இல்லை. என்னக்கா நீ என்ன தோலை உரிச்சு தொங்க விட்டுருந்தாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன்க்கா. அக்கா, உனக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன்க்கா. அப்புறம் கூட பிறந்தோன்றதுக்கு என்ன இருக்கு? ரொம்ப தேங்க்ஸ்டா. அக்கா, என்னக்கா தம்பிக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? பிறந்ததுல இருந்து உன் கூடவே இருந்துட்டு உன்னை பார்க்காம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போ நீ என்ன திரும்பி வர சொல்லிட்ட, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷக்கா. உன்னை இந்த வீட்டுக்கு உடனே திருப்பி கூப்பிட்டதுக்கு காரணம் இருக்கு. உன்னால சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. என்னன்னு சொல்லுக்கா. நீ சொல்றத செய்யறதுக்காக தான் நான் இருக்கேன். அதுக்கு முன்னால நீ இங்க இல்லாதப்ப என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தப்போ நிச்சய பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அத அருள் வாங்கிட்டு போய் பூஜை ரூம்ல வைக்க போனப்ப பத்திரிக்கை விளக்குல விழுந்து எரிஞ்சிருச்சு. என்னக்கா சொல்ற? அருள், என்னப்பா எப்படி தீப்பிடிச்சது? அருள், ஐயோ எப்படி தீப்பிடிச்சுன்னு தெரியலையே. என்னக்கா சொல்ற? ஆமாடா, அது மட்டும் இல்ல. கோவிலுக்கு போனப்போ கோவில்ல இருந்த பெரிய மணி வந்து அருள் மேல விழுந்திருக்கும். ஐயோ, என்னக்கா அது? இப்படி எல்லாம் நடந்ததா? ஆமாண்டா, நல்ல வேளை என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாம எப்படியோ தப்பிச்சிட்டான். அக்கா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்ற மாதிரில நடக்குது. அதெல்லாம் யதார்த்தமா நடந்துச்சா இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சாதகமாக்கிக்கணும். புரியுதுக்கா. எல்லாமே அபசகுணமா தான் நடக்குது. சாமிக்கே இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எல்லாரையும் நம்ப வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணதான் அருள் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்ன பண்ற? இந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாம நமக்கேத்த மாதிரி வசதியான குடும்பத்துல இருந்து அருளுக்கேத்த அழகான ஒரு பொண்ண இப்பவே பாரு. பேசி முடிச்சிடலாம். பொண்ணு முடிவானதும் நான் யாருன்னு இந்த குடும்பத்துக்கு காட்டுறேன். இந்த விஷயம் நம்மள தவிர இந்த வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. சரிக்கா. ஏய் நந்தினி, என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் ஒரு வாரத்துல நிச்சயம் நடக்க போகுதுல, அப்புறம் எதுக்கு இப்போ திடீர்னு பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறாங்க? ஏய், ஏன் வச்சா என்ன நந்தினி? நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கறதால நாளைக்கு ஃபுல்லா நான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கலாங்கிற சந்தோஷத்துல இருக்கேன். நீ என்னடா அண்ணா இப்படி கேட்டுட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு. நான் இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். அந்த சந்தோஷத்துல நான் இருந்தேன். அந்த நேரத்துல எங்க அம்மா நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால இன்டர்வியூக்கெல்லாம் போகாதன்னு சொல்லிட்டாங்க. அத்தை எதுவும் தப்பா சொன்ன மாதிரி தெரியலையே. என்ன சொல்ற அருள்? ஒரு விஷயம் நடந்துச்சு, உனக்கு தெரியுமா? சொன்னா நீ ஆச்சரியப்படுவ. அப்படி என்ன நடந்துச்சு? என்னம்மா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுடு. என்ன கல்யாணம் ஆக போதில்ல? ஆமாமா. இந்த புடவை எப்படி இருக்கு? புடவையா? ரொம்ப நல்லா இருக்குமா. நந்தினிக்காக தான் இந்த புடவை எடுத்தேன். ஓ, என்னம்மா சொல்றீங்க? உனக்கு ஆச்சரியமா இருக்கா? ரொம்பமா. எனக்கு நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுல நீ சொன்ன மாதிரி நந்தினி நல்லா படிச்சிருக்கா, அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு புடவை கடைக்கு போயிருந்தோம்ல, அப்பா அவளுக்காக எடுத்த புடவை தான் இது. நிச்சயத்தப்ப அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நாளைக்கு பூ முடிக்கிறோம்ல, அதுக்கு திடீர்னு போய் புடவை எடுத்துட்டு வர முடியாது. அதனால நாளைக்கு அவ இந்த புடவைய கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீ ஏன் இந்த புடவைய உன் கையால நந்தினி கிட்ட கொடுத்து நாளைக்கு கட்டிட்டு வர சொல்லு, சரியா? இந்தா. மா, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எங்க அம்மா அப்படி சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இந்தா
எங்க அம்மா உனக்காக எடுத்த இந்த புடவைய நாளைக்கு நடக்க போற பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ கட்டிக்கிட்டு வா. இந்தா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு நான் போயே ஆகணும்னு சொல்றேன். நீ புடவைய கட்டிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்? எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதும் நீ என் கூட ஃபாரினுக்கு வந்துட போற. அப்புறம் ஏன் இந்த இன்டர்வியூ எல்லாம் அட்டெண்ட் பண்ற? நான் வேலைக்கு போகலனா எங்க கடனை எல்லாம் எப்படி அடைக்க முடியும்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் பாத்துக்கலானா? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த வேலை கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எனக்கு வேலை கிடைச்சிட்டா என்னோட பல பிரச்சனைகளை என்னால சரி பண்ணிட முடியும். உனக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை தானே? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போற. அப்புறம் உன் ப்ராப்ளம் என் ப்ராப்ளம் தானே? நானே அந்த கடன் எல்லாம் அடைச்சிடுறேன். அருள், அப்படி நான் நினைச்சிருந்தா மாமா அந்த செக்க கொடுத்தப்பவே அந்த செக்க கொடுத்து நான் அந்த கடனை அடைச்சிருப்பேனே. இது எங்க குடும்பமான பிரச்சனை. நந்தினி, எங்க அம்மா மனசு மாறினது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. எங்க அம்மாவே உன் மேல பாசம் வந்து உனக்கு புடவை எல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்துல நீ இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காத. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல உன்னால எந்த குழப்பமும் வர வேண்டாம். அதனால தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேக்குறேன், நீ நாளைக்கு இன்டர்வியூக்குலாம் போக வேண்டாம். முடியாது அருள். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு போயே ஆகணும். எனக்கு அந்த வேலை முக்கியம். நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், திரும்பவும் நீ போயா அவன் சொல்ற? ஏன் இவ்வளவு ஈகோலே இருக்குன்னு தெரியல. இங்க பாரு, நீ நாளைக்கு இன்டர்வியூக்குலாம் போக கூடாது. பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் வரணும். இந்தா, இத புடி. இவ்வளவு நேரம் உன்னை காணுன்னு அம்மா திட்டிட்டு இருந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததும் எதுவும் சொல்லாம முறைச்சிட்டு மட்டும் போகுது. ஏங்கா, உனக்கும் அம்மாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத, ஏதோ இருக்கு. ஆனா 2 பேரும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க. நாளைக்கு மாமா வீட்ல உனக்கு பூ வைக்கிறாங்களா? பூ வைக்கிறாங்களா? என்ன திடீர்னு? தெரியல, அம்மா உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க. அதான் அப்பா கோவில்ல வச்சு மாமா கிட்ட அவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு வந்தாரே, அப்புறம் எப்படி நாளைக்கு பூ வைப்பாங்க? அக்கா, அது நேத்து நடந்ததுக்கா. இன்னைக்கு அப்பாவே மாமா வீட்டுக்கு போய் சமாதானம் பேசி நாளைக்கு பூ வைக்கிற விசேஷத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்காரு. நாளைக்கு மாமா வீட்ல தான் விசேஷம் நடக்க போகுதா. காலையில சீக்கிரமா கிளம்பி 8 மணிக்கெல்லாம் அங்க எல்லாரும் இருக்கணுமா. 11 மணிக்கு சடங்கு ஆரம்பிச்சிருவாங்களாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.